வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க வர வீடியோ ஒரு 150 வாட்ஸ் பவர் உள்ள ஒரு மினி இன்வெர்ட்டர். லாஸ்ட் கிளாஸில் ஒரு மினி இன்வெர்ட்டர் காமிச்சிருந்தேன் உங்களுக்கு. ஆட்டோமொபைல் யூஸ் பண்ண மாதிரி கார் இன்வெர்ட்டர் அப்படின்னு பேர். அந்த கார் இன்வெர்ட்டரில் வித்து சாக்கெட்டோடு இருக்கும். அதோடய ப்ரைஸ் வந்து 390 வரும் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு இல்லையா. இதுதான் அது நான் கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி இருக்கும். இதில் பவர் ஆன் சுவிட்ச் இருக்கும், 2 சாக்கெட் இருக்கும். ஜஸ்ட்டு நாம் வந்து ஒரு 12 வோல்ட் டிசி கொடுத்தா போதும் இது ஒர்க் பண்ணும். இது வீட்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆட்டோமொபைல்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். இது சம்மந்தமான வீடியோ ப்ரீவியஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். நியூ கமர்ஸ் யாராவது வந்து அந்த வீடியோ பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ப்ரைஸ் வந்து 390. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா. இப்போது இதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குது இதில் கம்ப்ளீட்டாக. இது ஒரு காம்பேக்டாக இருக்குது. இது பார்க்குறதுக்கு ஹோமில் யூஸ் பண்ணுற மாதிரி நமக்கு வேணும். இப்போது ஏற்கனவே காமிச்சது ஆட்டோமொபைலுங்கும் போது நாம் வந்து ஏதோ ஒரு இடத்துல ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்குது இல்லையா. ஆனால் இது என்ன பண்ணலாம், ஒரு எலிமினேட்டர் டைப்பில் இருக்கும், ஸ்மால் பாக்ஸ் இருக்கும். நம்ம இது எங்கேயுமே ஈஸிலியாக போர்ட்டபிள் எடுத்துகிட்டு போயிடலாம். இது ஒரு 12 வோல்ட் டிசி கொடுத்தா போதும். இதுவும் அதே மாதிரி தான், சேம் திங் இதில் பண்ணோம். இதில் கொஞ்சம் சர்க்யூட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நாம் அதை பார்க்கலாம். சரி, இதில் அவுட்புட்டை நம்ம எங்கெங்கே யூஸ் பண்ணலாம். இதனுடைய அவுட்புட்டில் வரக்கூடிய 230 வோல்ட் வரக்கூடிய அவுட்புட்டை 12 வோல்ட் டிசி கொடுத்து 230 வோல்ட் அவுட்புட் எடுக்கிறோம். அதை நம்ம எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளை வரக்கூடிய எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணலாம். டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கக்கூடிய பவர் சப்ளையில் இதை யூஸ் பண்ணக்கூடாது. டேபிள் ஃபேனுக்கோ நார்மலாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா, காயில் டேபிள் ஃபேனுக்கோ அல்லது சீலிங் ஃபேன் இதுக்கெல்லாம் கொடுத்துறாங்க. 150 வாட்ஸ் தானே, ஃபேன் 80 வாட்ஸ் தானே, கொடுத்தா மேட்ச் ஆகும்னு சொல்லி கொடுக்க வேண்டாம். யூனிட் உடனே ஃபெயிலியர் ஆயிரும். இதில் கொடுக்கக்கூடிய பேட்டரி 12 வோல்ட் சப்ளை, ஆம்பியர் எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். நான் உங்களுக்கு டெமோ பண்ணும்போது ஜஸ்ட்டு ஒரு 7 ஆம்பியர் இருக்கக்கூடிய பேட்டரி குறித்து டெமோ பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் யூஸ் பண்ணும்பொழுது நீங்கள் பேட்டரியினுடைய ஆம்பியர் கூடுதலாக நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ இந்த யூனிட் இருக்குது, இது ஜஸ்ட் ஒரு அன்பாக்சிங் பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது எந்த யூனிட் எங்கெங்கே யூஸ் பண்ணலாம். ஒரு கலர் டிவி யூஸ் பண்ணிக்கலாம், டிவிடிக்கு யூஸ் பண்ணலாம், எல்இடி டிவிக்கு யூஸ் பண்ணலாம், டிடிஹெச், சிஎஃப்எல் டியூபு, மொபைல் சார்ஜரு, லேப்டாப் சார்ஜரு, இதுக்கு எல்லாத்துக்கும் இது யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ பவர் ஃபெயிலியர் இருக்கும்போது நமக்கு என்ன பண்ணலாம், நமக்கு ஒரு இன்வெர்ட்டர் நமக்கு வீட்டுக்கு தேவைப்படுது. இது காம்பேக்டாக இருக்கிறதுனால நம்ம வேறு எந்த வித ஆல்ட்ரேஷன் பண்ண வேண்டியதில்லை, டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு அன்பாக்சிங் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது பாக்ஸ் இருக்குது. ஓகே, இதுதான் பாக்ஸு. இந்த பாக்ஸோட பேக் சைட் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு பேட்டரியோட டெர்மினல் ஒயர் வந்திருக்குது. ஒரு 1 ஸ்கொயர் ஒயர் மூலிமா வெளியே வந்திருக்கு. 2 சாக்கெட் அவுட்புட் சாக்கெட் இருக்குது. ஸோ இதன் மூலிமா என்ன பண்ணலாம், 2 லோடு இண்டிபெண்ட் லோடுக்கு நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஃப்ரண்ட் பேனல், இதில் ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்குது. இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் இண்டிகேட்டர் இருக்கும். பவர் ஆன் பண்ண மெயின் ஆனில் இருக்கா அப்படிங்கிற இண்டிகேட்டர் வரும். ஒர்க் பண்ணும் பொழுது ஒருவேளை ஓவர்லோடு கொடுத்துட்டா கட் ஆஃப் ஆயிரும். ஒரு இண்டிகேட்டர் இங்கே ஓவர்லோடு இண்டிகேட்டர் இதில் ஸ்பெஷல் உங்களுக்கு இருக்குது. இதனுடைய ப்ரைஸ் வந்து 450 வரும். தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். இன்றைக்கி புக் பண்ணிங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு வரும். ஓகே, மற்ற சர்க்யூட் இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சேம் ஐசியாக யூஸ் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இன்வெர்ட்டர் இந்த மாதிரி வந்தாவே அதில் வந்து TL494 அல்லது 2SG3524 அப்படிங்கிற ஐசி யூஸ் பண்ணியிருப்பாங்க. பல்ஸ் வித் மாடுலேட்டர் பேஸ்டு ஐசி. ஓகே, இதில் 2 மாஸ்பெட் வரும். நம்பர் ஆஃப் மாஸ்பெட்ஸ் கூட இதனுடைய பவர் வந்து அதிகமாகும். ஓகே, நாம் இண்டிவிஜுவலாக ஒரு டாட் பிசிபியில் கூட அசம்பிள் பண்ணிக்கலாம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஆன்லைனில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1 லெவல் 2 CRT டிவி, செல்ஃபோன் ட்ரைனிங், LCD LED TV training, 5-point and home that assembling and troubleshooting, UPS, inverter, emergency light, all SMBS induction stove. விருப்பம் மூலம் எந்த கோர்ஸ் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆன்லைன் ட்ரைனிங்காக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து டைம் மிச்சமாகவும் மணி மிச்சமாகவும். உங்கள் வீட்டில் இருந்த இடத்துல இருந்தே நீங்கள் எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட அனைத்து தொழில்நுட்பங்களையும் எந்த விதமான ஒளிவு மறைவும் இல்லாமல் கற்றுக்கொள்ள முடியும். எங்களுடைய ஒவ்வொரு வீடியோவுமே ஒரு வெரி ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு கூட புரிகிற மாதிரி தான் இருக்கும். யாருக்கு வேணால் ஈஸியாக புரியும், யார் வேணால் சர்வீஸ் பண்ணலாம், யார் வேணால் அசம்பிள் பண்ணலாம், அந்த மாதிரி தான் இருக்கும்.
ஆன்லைன் ட்ரைனிங்கில் படிக்கிறது மூலிமா நம்ம நிறைய நாலேஜ் நம்ம கெயின் பண்ண முடியும். ஆன்லைன் ஸ்டூடெண்ட்டுக்காகவே ஒரு பர்டிகுலர் டைமில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் டவுட்னால் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. நம்மளை சுற்றி நிறைய எலக்ட்ரானிக் கேட்ஜெட் இருக்குது. அதெல்லாம் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா வீட்டுக்கு ஒரு என்ஜினியர் தேவை. அதைத்தான் இந்த சேனல் உங்களுக்கு பண்ணிகிட்ருக்கோம். விருப்பம் உள்ளவங்க ஆன்லைன் ட்ரைனிங்கில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போது இதை ஓப்பன் பண்ணி ஒரு டெமோ உள்ளே எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்க்கலாம். இப்போ இதான் உங்களுக்கு மதர் போர்டு. அதுக்குள்ளே இருக்கக்கூடிய மதர் போர்டு. இது ஒரு இன்வெர்ட்டர் டிரான்ஸ்ஃபார்மர் அல்லது ஒரு பல்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர், HF டிரான்ஸ்ஃபார்மர்னு சொல்லலாம். இந்த 2 ஹீட் சிங்கிலையும் 2 மாஸ்பெட் இருக்குது. ஓகே, இதுதான் ஐசி உங்களுக்கு மெயின் டிரைவ் ஐசி ஆர்ட் ஆஃப் த செக்ஷன். 2 டிரான்சிஸ்டர் ப்ரீ டிரைவர். இது ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்குது. இங்கே 2 இண்டிகேட்டர் இதில் இருக்குது. கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ பாருங்களேன். இதுதான் சர்க்யூட். 1 செகண்ட். இது ஒரு சாக்கெட், அவுட்புட் சாக்கெட். இன்னொரு அவுட்புட் சாக்கெட் இந்த இடத்துல இருக்குது. இது டிரான்ஸ்ஃபார்மர், 2 மாஸ்பெட், ஐசி. இதில் அவுட்புட்டில் சுவிட்ச் கனெக்ஷனோட இருக்குது. இதான் போர்டு இருக்குது. அது என்ன இருக்குது உள்ளே இருக்குதுன்னு தெரியணும் இல்லையா? இதெல்லாம் இருக்குது. டோட்டல் காஸ்ட் 450, 450 ரூபா. தேவைப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நீங்களும் அசம்பிள் பண்ணி பாருங்கள். ட்ரெயினி ஸ்டூடெண்ட் எல்லாருமே ஆன்லைன் இருக்கவங்க இந்த போர்டு வாங்கி ஒரு தடவை ட்ரேஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. ஓகே, ட்ரேஸ் பண்ணுறதா ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ட்ரேசிங் எக்ஸ்பீரியன்ஸ் யாருக்கு ஸ்பீடாக இருக்குது, ஃபாலோ பண்ண முடியுதோ அவங்க தான் நல்ல ஒரு சர்வீஸ் பண்ண முடியும். அதுதான் இந்த சேனலுடைய நோக்கமே. அதனால தான் ஒவ்வொரு வீடியோவிலையும் உங்களுக்கு பிளாக் டயக்ராம், ஸ்கிமேட்டிக் டயக்ராமோட தான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறோம். அதனால் யார் வேணாலும் ஈஸியாக தொழிலை கற்றுக்க முடியும். ஓகேங்களா? அப்போ ட்ரேசிங் பவர் வரணும். இந்த ட்ரேசிங் வரணும் அப்படிங்கிறதுக்கு தான் பேசிக் எலக்ட்ரானிக்ஸில் ப்ராஜெக்ட் பண்ண சொல்கிறோம். பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1, லெவல் 2. லெவல் 1ல் ஒரு 10 ப்ராஜெக்ட், லெவல் 2ல் 10 ப்ராஜெக்ட். யார் 10 ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணுறாங்களோ அவங்களாம் நியர்லி அந்த பர்டிகுலர் டைமில் முடிக்கணும். அந்த டைம் ஓவர்லேப் ஆகக்கூடாது. நீங்கள் எவ்வளோ ப்ராஜெக்ட் முடிக்கிறீங்களோ அந்தளவுக்கு ப்ராஜெக்ட் நான் அனுப்பிச்சிக்கிட்டே இருப்பேன். ஓகேவா? ப்ராஜெக்ட் நோக்கம் என்னென்னா அந்த ப்ராஜெக்ட் பண்ணி ரெடி பண்ணுறது மட்டும் இல்லை, அதில் என்ன டெவலப் பண்ணலாம், என்ன பர்பஸுக்காக இந்த ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கோம், வேறு என்ன மாடிஃபிகேஷன் பண்ணலாம், வேறு என்ன டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டேட்டாஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகணும். அப்போ தான் நம்ம ஃபர்தராக நம்ம டெவலப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஜஸ்ட்டு இப்போ உங்களுக்கு நான் பார்க்குறேன். இப்போ பவர் சப்ளை கொடுத்து பார்க்கலாம். உங்களுக்கு காமிச்சிட்டேன். உங்களுக்கு இதில் ஓகே, நான் இப்போ பேட்டரியை இணைச்சிருக்கேன். இப்போ இந்த பவர் ஆன் சுவிட்ச் இதில் ஆன் பண்ணுறேன். இப்போது ஓகே பாருங்கள், 2 பல்ப் எரியுது. ஆஃப் பண்ணிட்டேன். மறுபடியும் 1 செகண்ட். பல்ப் 2மே எரியுது. கிளார் அடிக்கிறதுனால தெரியல அவ்வளோவா. ஓகேவா? சிம்பிள் யூனிட். எந்த விதமான ஹம், நாய்ஸு, டிஸ்டார்ஷன் எதுவுமே வராது. ஏன்னா இதில் இருக்கக்கூடிய அவுட்புட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கொயர் வேவ் கம்ப்ளீட்டாக. இன்னொரு யூனிட் இருக்குது, அது சைன் வேவ். சைன் வேவில் லிட்டில் ஹம் வரும், ஸ்கொயர் வேவில் ஹம் வராது, சைலண்டாக இருக்கும். ஸோ யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், 2 கொடுத்துருக்கலாம். இதனுடைய பவர் எடுத்திங்கன்னா 150 வாட்ஸ். இதில் லோடு 70 வாட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எல்இடி டியூப் லைட் இருந்தால் எல்இடி டியூப் லைட்டு கூட இதில் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட்டு இப்போ உங்களுக்கு ஆன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு 22 வாட்ஸ் டியூப் லைட், எல்இடி டியூப் லைட் 2 கொடுத்துருக்கேன். மார்க்கெட்டில் ஈஸிலி அவைலபிள். ஆன்லைன் ஸ்டூடெண்ட் இந்த ப்ராஜெக்ட் பண்ணும் பொழுது, பொதுவாகவே இந்த மாதிரி இன்வெர்ட்டர் ப்ராஜெக்ட் பண்ணும் பொழுது நம்ம 12 வோல்ட் டிசி கொடுத்தா அவுட்புட்டில் 230 வோல்ட் வரும். வித்தவுட் லோடில் 270 வோல்ட் வரைக்கும் வரும். லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அதனால் கேர்ஃபுல்லாக இருங்க. பார் லெக்கில் வெறும் காலில் தரையில் நின்றுட்டு இந்த ப்ராஜெக்ட் பண்ண வேண்டாம். ஒரு ஸ்டூல் கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தான் அது மேலே தான் நீங்கள் ஒர்க் பண்ணணும். இல்லைன்னா ஐசோலேஷன் பக்காவாக ஒரு பலகை இருக்கணும். உட்டன் டேபிளில் தான் பண்ணணும். ஏன்னா எதிர்பாராத விதமாக நம்ம அந்த சர்ஃபேஸை தொடும்பொழுது, அந்த டெர்மினலை தொடும்போது சிவியராக சாக்கடிக்கும். ஸோ ஒவ்வொருத்தரும் கேர்ஃபுல்லாக அட்டன் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு ப்ராஜெக்ட் பண்ணுற ஆர்வத்தில் நம்ம இதெல்லாம் கவனிக்க மாட்டோம். அதனால் கேர்ஃபுல்லாக அட்டன் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட்டு பாரு ஆன் பண்ணுறேன். உங்களுக்கு 2 டியூப் லைட் கொடுத்துருக்கேன். பாருங்கள், நல்ல பிரைட் இருக்கும், பக்கா பிரைட் இருக்கும். ஸோ இந்த யூனிட் தேவைப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நீங்களும் அசம்பிள் பண்ணி பாருங்கள். அப்போ தான் ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும்.
ஓகேவா? 1 செகண்ட் மறுபடியும் ஆன் பண்ணுறேன். ஓகே, நல்லாயிருக்கும். நாளைக்கு இன்னொரு கான்செப்டோட இன்னொரு வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.